ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிக்கஸ்டெல் வேக்சின் அதை பார்க்கலாம். ரிக்கஸ்டெல் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவாய்டு ஷேப் ஆர்கானிசம். ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஓவாய்டு ஷேப் ஆர்கானிசம். சைஸ் ஆஃப் 0.2 to 0.6 மைக்ரோமீட்டர். சைஸ் ஆஃப் 0.2 to 0.6 மைக்ரோமீட்டர். டைஃபஸ் வேக்சின், ரிக்கஸ்டெல்ல நம்ம பார்க்குறது டைஃபஸ் வேக்சின். இது வந்து ஒரு கில்டு வேக்சின். இது வந்து ஸ்டெரைல் சஸ்பென்ஷனாக இருக்கும். பிசிஜி வேக்சின் வந்து ஃப்ரீஸ் ட்ரைடாக இருக்கும். இது வந்து ஸ்டெரைல் சஸ்பென்ஷனாக இருக்குது. என்ன ஸ்ட்ரெயின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரிக்கஸ்டியா ப்ரோவஸ்கி அப்படிங்கிற ஸ்ட்ரெயின் எடுக்கிறாங்க. ப்ரிப்பேர்டு பை இன்ஜெக்டிங் virulent rickettsia into yolk sac of fertile egg, incubated for 7 days. 7 days incubate பண்ணுறாங்க. yolk sac is collected under the aseptic condition. இன்குபேஷன் பிறகு கலெக்ட் பண்ணுறாங்க. திரும்ப சலைன் வாட்டரில் சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ண பிறகு 10 to 15% weight by weight of yolk sac is treated with purified water. அப்புறம் aseptic கண்டிஷனில் அதை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. லேபிளிங்கில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் கண்டிஷன் 2 to 8, நேச்சர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், நேம் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ஆடட், இதான் லேபிளிங் கண்டிஷனு. ஸோ எல்லோ ஃபீவர் வேக்சின் வந்து அந்த எம்ப்ரியோ ஆஃப் எக் அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு எக் இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.